எல்லா வகையான டிம்பர் மரங்களுக்கும் உளவி வியாபாரிகளை தர தயாராக இருக்கிறது. மலவேம்புக்கு நான் வியாபாரி தரேன், மகோகனிக்கு வியாபாரி தரேன், தேக்கு மரத்துக்கு வியாபாரி தரேன், குமிழ் தேக்கு வியாபாரி தரேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மரங்கள் நீங்கள் நட்டுருக்கீங்க, செம்மரத்துக்கும் சந்தன மரத்தை தவிர எல்லா மரங்களுக்கும் உளவி நிறுவனமானது வியாபாரிகளை கொண்டு வந்து அறுவடை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 கிலோ தராது, 5 கிலோவும் தராது. நிறைய சொல்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு செடி வந்து 5 கிலோ தான் வந்து ஒரு ஆண்டு முழுவதும் காய்ச்சாலும் 5 கிலோ தான் காய்க்கும். அப்போ 5 கிலோ காய்க்குது, 5 கிலோ காய்ச்சி என்ன வருமானம் வரும்னா, அத்தி வந்து மார்க்கெட்டில் தோட்டத்து ரேட்டு 100 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வந்து எடுக்கிறாங்க. ஒரு செடி நமக்கு ரொம்ப ஆவரேஜாக 500 வருமானம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எலுமிச்சைக்குள்ளே ஊடு பயிராக நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறீங்கனாலே கிட்டத்தட்ட 600 அத்தி வந்து சாகுபடி பண்ணலாம், ஊடு பயிர் சாகுபடி பண்ணலாம். அப்படின்னா நாம் சொல்கிறோம் 7 அடி இடைவெளியில் அத்தி வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். எப்படி 7 அடி இடைவெளியில் வந்து அத்தி வந்து சாகுபடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 6வது அடியில் அத்தி சாகுபடி பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தாலுகாவில் நந்தியோட்டம் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் நம்ம வந்து இருக்கோம். ஒரு மல்டி கிராப்பிங் சாகுபடி பண்ணுறதுனா என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஒரே நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி போனால் தான் அக்ரிகல்ச்சரில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ஒரே நிலத்தில் எப்படி அடுக்குமுறை சாகுபடி பண்ணுறது, அதாவது மாத வருமானம், ஆண்டு வருமானம், பல்லாண்டு வருமானம், இது எப்படி பிளான் பண்ணால் ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கலாம். 12 அடிக்கு 12 அடி இடைவெளியில் மார்க்கெட் லெமன் நாம் நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணி 3 மாதங்கள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. வரக்கூடிய பூக்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கோம். நாம் சொல்கிறோம் பாலாஜி லெமன், கோடூர் லெமன், நாட்டு லெமன், இதே மாதிரி வந்து இந்த நாட்டு ரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து விதைக்கன்றுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்து பூ எடுக்க தொடங்கும். அதிகபட்சமாக நாட்டுக்கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்துட்டு பூக்கள் எடுக்க தொடங்கும். நாம் சொல்கிறோம் மார்க்கெட் லெமனானது நடவு பண்ணி அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாத செடி தான். இதிலே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நாம் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்காக வந்துட்டு ஓராண்டு வரைக்கும் வரக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து விடணும். ஓராண்டுக்கு பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வருஷத்தில் 15 மாதத்தில் நாம் வந்து வரக்கூடிய பிஞ்சுகளை விட்டோம் அப்படின்னா ஒரு 18 மாதம் 1.5 வருஷத்தில் வந்து நம்ம வந்து அறுவடை நோக்கி போகலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டொன்றுக்கு குறைந்தது 10 மாதங்கள் வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது இந்த மார்க்கெட் லெமன். சரி, மார்க்கெட் லெமன் நம்ம சாகுபடி பண்ணிட்டோம். ஒரு ஏக்கருக்கு 300 செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணிட்டோம். இதிலிருந்து நமக்கு வந்து நிகர லாபமாக எப்படி வரும்னா, ஒரு செடிக்கு 1000 ரூபாய் அப்படின்னால் கூட கிட்டத்தட்ட 1000 பழங்கள் வரும். ஒரு ஏக்கருக்கு 3 லட்ச ரூபா வரும். சரி, இது வந்து 1000 பழங்கள் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். 1.5 வருஷத்தில் வந்து அறுவடை தொடங்கினால் கூட நல்லா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 2 ஆண்டுலேருந்து 3வது ஆண்டு அந்த இடைப்பட்ட பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 500 பழங்கள் வரைக்கும் வரும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500லேருந்து 700 பழங்கள் வரைக்கும் வரும். ஆஃப்டர் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1000 பழங்கள் வரைக்கும் வரும். சரி, அது வரைக்கும் இதில் என்ன ஊடு பயிர் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னா, நாம் சொல்கிறோம் 7 அடி இடைவெளியில் அத்தி வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். எப்படி 7 அடி இடைவெளியில் வந்து அத்தி வந்து சாகுபடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 6வது அடியில் அத்தி சாகுபடி பண்ணியிருக்கோம். இது நடவு பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகுது. நம்ம சொல்கிறோம் அத்தி அரை அடி நாற்றுக்களாக வந்து நாம் வந்து கொடுப்போம். அரை அடி நாற்றுக்களாக கொடுக்குற நாற்றுக்கள் கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி வரும்போதே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் இறக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 60 நாள் ஆன செடிகள்லேருந்து எப்படி எந்தளவுக்கு வந்து பூக்களும் பிஞ்சுகளும் இறக்குது அப்படி இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, அத்தி சாகுபடி பண்ணிட்டோம். இந்த அத்தி வந்துட்டு எலுமிச்சைக்கு வந்து இடையூறாக வந்து இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இருக்குது. அப்போ அத்தி வந்து எலுமிச்சைக்கு இடையூறாக இருக்காதா அப்படின்னா, அப்போ அத்தியுடைய வயசு என்னன்னு தெரியணும், எலுமிச்சையுடைய வயசு என்னன்னு தெரியணும். அப்போ எலுமிச்சையுடைய வயசு எல்லா எலுமிச்சை செடிகளும் சீட்லெஸ் லெமனில் தொடங்கி பாலாஜி லெமன், கோடூர் லெமன், அதே மாதிரி மற்றபடி நாட்டு லெமன், விதை நாற்றுகள், இது எல்லாமே வளர்ந்து கிளச்சி பூத்து காய்க்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த செடியை பார்க்கலாம். இந்த செடி ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி உயர்ந்தா இருக்குது. இதில் குறைஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கிளைகள் வரைக்கும் இருக்கும். அப்போது எந்தெந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சிக்கிட்டே வளரும். அப்போ மார்க்கெட் லெமன், தாய்ப்பட்டி லெமன் என்னாகும், அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்குறதுனால
குத்து செடிகளாக தான் வருமே தவிர வேகமாக பெரிய மரமாக வந்து கிடைக்காது. அப்போ அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், அத்தி வந்து சாகுபடி பண்ணுறோம். இப்படி அத்தி வந்து இப்படி சாகுபடி பண்ணுறதுனால இப்போ ஒரு 60 நாள்ல இந்த மாதிரி பூக்களை வந்து பிஞ்சுகள் வந்து இறக்கும். அத்தி பூத்தார் போல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அத்தி பூத்து பார்க்க முடியாது, அத்தி பிஞ்சரைக்கு தான் பார்க்க முடியும். அப்போது இது எப்போ அறுவடைக்கு வரும், இது ஒரு 5ஆவது மாதம் 6ஆவது மாதத்துலேருந்து அறுவடைக்கு வரும். இதனுடைய லைஃப் டைம் எவ்வளவு, அத்தியுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரைக்கும் அத்தி வச்சிருக்கலாம், குறைந்தபட்சமாக 5 ஆண்டுகள் வரைக்கும் அத்தி வந்து வச்சிருக்கலாம். அப்போது எலுமிச்சை வந்துட்டு ஒரு 5 வருஷத்தில் நல்லா கிளச்சி பெரிய மகசூல் நமக்கு தரும்போது அதுவரையிலும் அந்த 5 ஆண்டுகளுக்கு ஊடுபயிராக அத்தியை சாகுபடி பண்ணுறது மூலியமாக அத்தி 6 மாதத்துலேருந்து தொடர் அறுவடை கொடுக்கும். என்னங்க அறுவடை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 கிலோவும் தராது, 5 கிலோவும் தராது, நிறைய சொல்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு செடி வந்து 5 கிலோ தான் வந்து ஒரு ஆண்டு முழுவதும் காய்ச்சாலும் 5 கிலோ தான் காய்க்கும். அப்போ 5 கிலோ காய்க்குது, 5 கிலோ காய்ச்சி என்ன வருமானம் வரும்னா, அத்தி வந்து மார்க்கெட்டில் தோட்டத்து ரேட்டு 100 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் வந்து எடுக்கிறாங்க. ஒரு செடி நமக்கு ரொம்ப ஆவரேஜாக 500 வருமானம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எலுமிச்சைக்குள்ளே ஊடுபீராக நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறீங்கனாலே கிட்டத்தட்ட 600 அத்தி வந்து சாகுபடி பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நமக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். எத்தனை ஆண்டுகளுக்கு, 5 ஆண்டுகளுக்கு. அப்போது ஓர் பயிர் சாகுபடி முறை எலுமிச்சை, 2வது சாகுபடி, அதாவது அந்த இடத்த வந்து முழுமையாக பயன்படுத்துறது, கலை மேலாண்மை. எப்படினாலும் இந்த இடத்துல நீங்கள் உழவு ஓட்டுவீங்க, களை எடுப்பீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. அதுக்கு பதிலாக வந்து ஒரு சாகுபடி போகும்போது அந்த எலுமிச்சை வளர்ந்து கிளச்சி அது வந்து நிழல் கட்டுறதுக்குள்ளே நமக்கு அத்தி வந்து நடவு பண்ணி ஒரு 180 நாள்லேருந்து தொடர் அறுவடை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஓராண்டுக்கு அத்தி வந்து நமக்கு வந்து ஒரு 500 வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 2 லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக ஊடுபயிராக 3 லட்சம் ரூபாயும் நமக்கு வந்து வருமானம் தர ஆரம்பிக்கும். அப்போ எலுமிச்சை 1.5 வருஷத்துலேருந்து அறுவடை தரதுக்கு முன்னாடியே 6 மாதத்துலேருந்து அத்தி வந்து வருமானம் தர ஆரம்பிக்கும். சரிங்க, ரைட்டுங்க, எனக்கு வந்து அத்தி வந்துருச்சுங்க, எலுமிச்சை வந்துருச்சுங்க, இதில் நான் என்னவா அடுத்து 3வது பயிர் சாகுபடியாக நான் என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து பார்க்கலாம். 2 மாதங்கள் ஆன செடி இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடிக்கு வரும்போதே இந்த மாதிரி அடுக்கடுக்கா பிஞ்சுகள் வந்து இறக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் வரிசையாக நீங்கள் எல்லா செடிகளையும் பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து உறவுகள் விவசாய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, சார் ஒரே ஒரு செடியை மட்டும் தான் சார் காமிக்கிறீங்க ஒரு தோட்டத்தில், எல்லா செடிகளையும் காமிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நாம் சொல்கிறோம், ஒரு 100 நாற்றுகள் நீங்கள் நடவு பண்ணும்போது 80 விழுக்காடு பார்த்தீங்கன்னா நாம் வந்து சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியும். 100க்கு 100மே வந்து யாராலையுமே சக்ஸஸ் கொண்டு வர முடியாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நடக்காது. இயற்கைங்கிறத சார்ந்து தான் வந்து ஒரு விவசாயம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போது இயற்கை சார்ந்து பண்ணும்போது 100க்கு 80 நாட்கள் வந்து சாகுபடி பண்ண முடியும். இப்போ முதல் பயிராக வந்து எலுமிச்சை வச்சுட்டோம், 2வது வந்து ஊடு பயிராக வந்து அத்தி சாகுபடிக்கு போயிட்டோம். அப்போ 3வதாக மல்டி கிராமிங் எது போகிறோம், வரப்புகளுக்கு போகிறோம். அதாவது ஒரு நிலங்கள் அது என்ன வகையான நிலமாக இருக்கலாம், செம்மண், கரிசல் மண், செஞ்சரலை, மணல் பூமி, களிமண் பூமி, களிமண் தர, களித்தர, இப்படி எது வேணாலும் நிலங்கள் ஒன்று உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது. ஆனால் வரப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றை பார்த்தீங்கன்னா வெறும் நடைபாதைக்காக மட்டும் பயன்படுத்தாமல், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்தில் 6 அடிக்கு ஒன்று ஆஃப்ரிக்கன் மஹோகனி, ஆஃப்ரிக்கன் காயா செலகனன்சி அப்படி ரகம் வந்து வச்சுருக்கோம். இந்த செடியை நம்ம 3 அடி நாற்றுகளாக கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இது எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதனுடைய அடித்தண்டை பார்க்கலாம். அதாவது இந்தியன் மஹோகனி இருக்குது, ஆஃப்ரிக்கன் மஹோகனி இருக்குது. நாம் சொல்கிறோம் இதில் பக்க கிளைகள் கிடையாது, இது பக்க இலைகள். இந்த மாதிரி பக்க இலைகள் இது பழுத்து அதுவே வந்து உதிர்ந்துடும். இது என்னாகும், வேகமான வளர்ச்சி இருக்கும், நெருன்னு மேலே போகும். இது என்னாச்சு, இது 3வது அடுக்கு சாகுபடியாக வந்துருச்சு. இப்போ ஒரு நிலத்தில் எலுமிச்சை இருக்குது, அதற்கு கூடு பயிர் அத்தியும் இருக்குது, வரப்பு ஓரங்களில் நீ பார்க்கலாம் பார்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஹோகனி இருக்குது. இந்த மஹோகனி எனக்கு என்னவா ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னா, நிறைய விவசாயிகள் சொல்கிறீங்க, நிறைய வந்து கருத்துக்கள் நான் வந்து படித்தேன், மஹோகனிக்கு மார்க்கெட்டே இல்லை அப்படிங்கிறீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உளவியிலிருந்து கொடுத்த செடிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து வேறு நிறுவனத்தில் நான் வந்து செடிகள் வாங்கி வச்சுருக்கேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வச்சுட்டேன், வெளியிலேருந்து வாங்கி வச்சேன், அரசு வந்து எனக்கு கொடுத்து வச்சேன், எல்லாரும் மரங்கள் வைங்க. உங்களுக்கு வியாபாரிகள் வேணுமா, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் உளவியை தொடர்பு கொள்ளலாம். எல்லா வகையான டிம்பர் மரங்களுக்கும் உளவி வியாபாரிகளை தர தயாராக இருக்கிறது. மலைவேம்புக்கு நான் வியாபாரி தரேன், மஹோகனிக்கு வியாபாரி தரேன், தேக்கு மரத்துக்கு வியாபாரி தரேன், குமிழ் தேக்கு வியாபாரி தரேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மரங்கள் நீங்கள் நட்டுருக்கீங்க, செம்மரத்துக்கும் சந்தன மரத்தை தவிர எல்லா மரங்களுக்கும் உளவி நிறுவனமானது வியாபாரிகளை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போது நான் வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லலை, நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு நிலத்தில் வந்து சாகுபடி பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப எளிமையானது. ஆனால் சந்தையை கொண்டு போகிறது மிக கடினமானதுன்னு நினைக்கிறீங்க. அந்த சந்தையை உளவி ரொம்ப எளிமையாகி தர காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு மரத்தினுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுங்க. நாம் சொல்கிறோம் கிட்டத்தட்ட 82 வுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது தமிழ்நாட்டில்.
நீங்கள் கேளுங்க, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலே ஆண்டொன்றுக்கு 30 லட்சம் டன்களுக்கு மேலே தேவை இருக்குது, மரங்கள் இல்லை. இல்லை சார், நான் சொல்கிறேன், இந்த மகோகனி வரப்போகிறங்களில் கிட்டத்தட்ட ஒரு 700 மரங்களுக்கு மேலே வந்து சாகுபடி பண்ணியிருக்கு. இந்த 700 மரங்கள்லேருந்து என்னவா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு மலைவேம்பு ஒரு டன் 9,500 10,500 வரைக்கும் போகுது. மகோகனி 10,000 வரைக்கும் போகுது. நாம் சொல்கிறோம் இன்னைக்கு மார்க்கெட் இல்லை, இன்னும் இந்த மரம் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இதே 10,000 போனால் கூட ஒரு மரம் 10,000, 10 மரம் 1 லட்ச ரூபா ஆச்சுங்க, 100 மரம் 10 லட்ச ரூபா ஆச்சுங்க, 700 மரம் கிட்டத்தட்ட 50லேருந்து 70 லட்ச ரூபாய்க்கு போகுங்க. இதை யார் ஒருவரும் மறுக்க முடியாதுங்க. மரங்களுடைய தேவை எவ்வளோ இருக்குங்க, விலையே போலைங்க, எனக்கு 5,000 ரூபாய்க்கு தாங்க போதுங்க, 35 லட்ச ரூபா வரணுமே. காரணம், இந்த வரப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே பயன்படுத்த போதே இல்லை, ஆனால் வரப்பு பயிர் அறுவடைனே தனியாக இருக்குது. அப்போ அந்த வரப்பு பயிர் அறுவடை முழுமையாக விவசாயிகள் பயன்படுத்துங்கிற ஒரு நிலத்துல ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாதீங்க, பல பயிர் சாகுபடி முறை பண்ணுங்க, அடுக்குமுறை சாகுபடி பண்ணுங்க, ஒரு பயிரை சார்ந்து மட்டுமே இருக்காதீங்க, எலுமிச்சை மட்டுமே சார்ந்து இருக்காதீங்கன்னு சொல்றான். காரணம் என்ன, எலுமிச்சை ஆண்டொன்றுக்கு ஆண்டு முழுவதும் அறுவடை கொடுத்தால் கூட ஒரு நேரத்தில் விளைவிக்கும், ஒரு நேரத்தில் விளைவிக்காது. நாம சொல்றோம், ஒரு எலுமிச்சை பழம் ஆவரேஜா 1 ரூபா போட்டா கூட எலுமிச்சை ஒரு செடிக்கு வந்து 1000 பழம் கொடுக்கும், ஒரு செடி 1000 வருமானம் தரும், ஒரு ஏக்கருக்கு 300 செடிகள் சாகுபடி பண்ணலாம், 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாத வருமானத்தை நீங்க எடுக்க முடியும் எலுமிச்சை சாகுபடி பண்ண. அத்தனை விவசாயிகளையும் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு டிம்பர் மரம் வைக்கிறேன், வச்சு 10 வருஷம் ஆச்சு, மரம் 10,000 ரூபாய்க்கு போல 5,000 ரூபாய்க்கு போகுது, 500 மரம் வச்சிருக்கேன், 25 லட்ச ரூபா உங்க கையில கிடைக்கும். உங்கள் வரப்புகளே கொடுக்க காத்துட்டு இருக்கு. அப்போ உழவி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்து ஓர் பயிர் சாகுபடி முறையை மட்டுமே நம்பி இருக்காதீங்க, பல பயிர் சாகுபடி முறை, அடுக்குமுறை சாகுபடி முறைக்கு வந்து வாங்க. ஒரு நிலத்தை நம்மாழ்வார் சொன்னதா முற்றுமுழுதாக பயன்படுத்துங்க. அப்போ என்னாகும், வருமானம்ங்கிறது உங்களுக்கு மல்டிப்ளையாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சந்தை வந்து ரொம்ப எளிமையாக்கலாம். அதாவது சந்தையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய சாகுபடி முறை ஒன்று, சந்தை உங்களை நோக்கி வரக்கூடிய சாகுபடி முறை ஒன்று. நாம் என்ன சொல்கிறோம், என்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சந்தைக்கு போய் காமிங்க, சந்தை உங்களை நோக்கி வர தொடங்கும். என்கிட்ட அத்திப்பழம் இருக்கு அப்படின்னு நீங்க சந்தைக்கு போய் காமிங்க, சந்தை உங்களை நோக்கி வரும். என்கிட்ட வந்து மாம்பழம் இருக்கு, ஒரே நிலத்துல வந்து பல பயிர் சாகுபடி 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, ஒரு பயிர் வந்து நீங்க சந்தைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, அவர் தோட்டத்துக்கு போனா இது மட்டும் இல்ல, இன்னும் 4 வகையான பழச்செடிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா சந்தை உங்களை நோக்கி வர தொடங்கும். என்னைக்கு நீங்க சந்தையை நோக்கி போறதை விட்டுட்டு சந்தை உங்களை நோக்கி வரக்கூடிய சாகுபடியை நீங்கள் வந்து விவசாய உறவுகள் நீங்க நோக்கி பயணிக்கிறீங்களோ, அன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல எல்லாரும் வந்து சக்சஸ் பண்ண முடியும். நான் முழுக்க எந்த அளவுக்கு முடியுமோ 80 விழுக்காட்டுக்கும் குறையாம இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ண சொல்கிறோம். மக்கள் ஆட்டுத்தொழு உரம், மாட்டுத்தொழு உரம், புங்க புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொள்ளு புண்ணாக்கு, அதே மாதிரி வந்து ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், பஞ்சகாவியம். பூக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ளவரிங் டானிக் போகாதீங்க, புளிச்சமூர் கரைசலுக்கு வாங்க, அரப்பமூர் கரைசலுக்கு வாங்க, தேமூர் கரைசலுக்கு வாங்க. மண்ணை வந்து மக்க செய்யுங்க, சூடாமோனஸ், ட்ரைகோடர்மா, பேசில் அமைஸ், மண்ணில் இருக்கக்கூடிய வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. 2.5 கோடி நுண்ணுயிரிகள் இருந்த இந்த மண்ணில் கடந்த 1960 2.5 கோடி நுண்ணுயிரி பெருக்கம் இருந்த இந்த மண்ணில் இன்னைக்கு வெறும் 25 லட்சமா சுருங்கி போச்சு. அப்போ இந்த 25 லட்சத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா, மேற்கொண்டு ரசாயன உரங்களை பயன்படுத்த தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இயற்கை முறையில் போய் மண்ணை வந்து மக்க செய்கிறோமோ, அதை மண்ணில் இருக்கக்கூடிய இலைதலைகள், காய்ந்த இலைகள், அதே மாதிரி சாணம், புண்ணாக்கு இதுகளை போட்டு மக்க செய்கிறோமோ, அப்போ என்னாகும், மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கும். நுண்ணுயிர் பெருக்கம் அதிகரிக்கும் போது மண்புழுவானது அந்த நுண்ணுயிர்களை வந்து உணவு எடுக்க மேலெழும்பி வரும். அப்போ உங்கள் மண் வளப்படும். உங்கள் மண் வளப்படும் போது நீங்கள் சாகுபடி பண்ணுற எல்லாமே வளப்படும். இப்போ நாம் சொல்கிறோம், ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடி செஞ்சால் எவ்வளோ நன்மைகள் வரும்னு சொல்கிறோம். விவசாயிகள் வந்து பயன்படுத்திங்க. இது போல் வந்து என் நிலத்தில் வந்து ஓர் பயிர் சாகுபடி பண்ணலாம், அடுக்குமுறை சாகுபடி பண்ணணும், எனக்கு வந்து மார்க்கெட் எலுமிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நாம் சொல்கிறோமே, கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் செடி எப்போ இருக்குன்னு போக காமிக்கிறோம், 1 வருஷம் செடி எப்போ இருக்குன்னு காமிக்கிறோம், 1.5 வருஷம் செடி எப்போ இருக்குன்னு காமிக்கிறோம். மார்க்கெட் லெமன் 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த காணொலியில் நாம் வந்து காமிக்க போகிறோம். 10 ஆண்டுகளில் ஒரு மார்க்கெட் லெமன் என்னவாக உருவெடுத்திருக்கும், என்னவாக வந்து வளரும், என்னவாக வந்து கிளச்சிருக்கும், என்னவாக பூத்திருக்கும், எப்படி அறுவடை எடுக்கும், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியை பண்ண போகிறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை ரன் பண்ணும்போது இது போல் வந்துட்டு உங்களுக்கு தற்சார்பு சார்ந்து இயற்கை முறையில் மல்டி கிராப்பிங்கை நோக்கி பயணிங்க. இது போல் வந்து எலுமிச்சை நாட்டுகளாக இருக்கட்டும், அத்தி நாட்டுகளாக இருக்கட்டும், பழப்பயிர் சாகுபடியாக இருக்கட்டும், மரப்பயிர் சாகுபடியாக இருக்கட்டும், இது போல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.